ஆர்சிபி செகண்ட் டைல் அடிச்சிட்டாங்க. என்ன மாதிரி சென்னை ஃபேன்லாம் ஒரு ஹேட் வாட்ச் பண்ணிட்டு இருந்தா கூட ஆர்சிபி சரியான டீமுங்க. இந்த வருஷம் டோட்டலி டிசர்வ் டு வின் ஐபிஎல்ங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸ்டாண்ட் அவுட்டு இந்த வருஷம் ஆர்சிபி தான் பக்காவான டீம். அது கிட்ட கூட நான் எந்த டீமும் வைக்க மாட்டேன். ஜிடி நல்லா பவுலிங் போட்டாங்க. பட் ஜிடியோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஹெவிலி டிபெண்ட் ஆன் கில் அண்ட் சுதர்ஷனுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஆர்சிபி ஒரு ஸ்டாண்ட் அவுட்டு. நீங்கள் ஆர்சிபி டீம் எடுத்துக்காங்களேன், டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், ஃபினிஷிங்கு, ஸ்பின்னில் குணால் பாண்டியா செமையாக போட்டது, ஷியா சர்மா கூட பயமாக போட்டது, ஃபாஸ்ட் பவுலிங் பார்த்து என்னங்க சொல்கிறது, புவனேஸ்வர், ஏசல்வுட்டு, ரஷிக்கு, ஜேக்கப் டஃபி. ஸோ ஒரு ஆல்ரவுண்டு பக்காவான டீமு. ஆர்சிபி டிசர்வ் டு வின்னுங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ப்ரெஷர்னா ஸ்டாண்ட் அப் பண்ணுறாங்க. இந்த இயர் ஆர்சிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐபிஎல் ஓப்பனர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் வந்து பயங்கரமாக ஆடி இருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் கன்வின்சிங்காக தோற்றுருப்பாங்க, அது வந்து சன்ரைசர்ஸ் கூட. ஆனால் அந்த மேட்ச் வந்து ஆர்சிபியோட டார்கெட்டே பார்த்தீங்கன்னா குவாலிஃபயரில் 2ல் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி இருப்பாங்க. ஸோ ஆர்சிபி இந்த இயர் ஃபுல்லாமே எல்லா மேட்சுமே காம்பீட் பண்ணியிருக்காங்க. அதுதாங்க ஒரு சைன் ஆஃப் அ சாம்பியன் டீமுங்க. டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஐபிஎல் மாதிரி ஒரு லீகில் டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுறதுலாம் பெரிய அச்சீவ்மெண்ட்டு. இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் லீகில் ஒரு வருஷம் ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அடுத்த வருஷம் தொடர்ந்து ஜெயிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. ஆர்சிபி அதை பண்ணுறாங்க. அண்ட் விராட் கோலி பார்த்தீங்கன்னா அவரை பற்றி ஒன்று சொல்லணும். அவரோட ஃபாஸ்டஸ்ட் ஐபிஎல் கரியர் 50ங்க. இன்றைக்கி ஸ்டாண்ட் அப் பண்ணியிருக்காரு. அதை தாங்க ஆர்சிபி பண்ணுறாங்க. கில்லு சுதர்ஷன் வந்து 7 ரன் அடிச்சிருந்தாலுமே இன்றைக்கி கொஞ்சம் ப்ரெஷரில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடிட்டாங்க. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயரும் விராட் கோலியும் பிரிச்சுட்டாங்க. முதல் 3.3 ஓவரில் 50 ரன் வந்துருச்சு. அங்கேயே மேட்ச் முடிஞ்சுங்க. அங்கேயே மேட்ச் முடிச்சுட்டாங்க. அவ்வளோதான். 150 ரன் டார்கெட்டுக்கே நீங்கள் வந்து 4 ஓவருக்குள்ளே 50 ரன் அடிச்சிங்கன்னா அங்கேயே மேட்ச் முடிஞ்சு. அண்ட் ஆர்சிபி டீம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து 2024 அவங்க வந்து ஆண்டி ஃப்ளவரை சைன் பண்ணுது. அண்ட் அதுக்கப்புறம் மெகா ஆக்ஷனில் ஒரு ஜாக் பாட் அடிச்சதுங்க. ஒரு சரியான டீம் எடுத்தாங்க மெகா ஆக்ஷனில். அண்ட் மெகா ஆக்ஷனை தாண்டி மினி ஆக்ஷன்லையுமே ஒரு முக்கியமான ஒரு கீ பிளேயர்ஸ் எடுத்து அதை பேக்கப் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் மினி ஆக்ஷன் பாருங்களேன், ஜேக்கப் டஃபி, வெங்கடேஷ் ஐயர். ஜேக்கப் டஃபி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஐபிஎல் ஓப்பனரில் மேன் ஆஃப் த மேட்ச் சன்ரைசர்ஸ் கூட. அண்ட் வெங்கடேஷை பற்றி என்னங்க சொல்கிறது, செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு ஆர்சிபிக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெஞ்சில் தான் கொண்டிருந்தார். பட் செகண்ட் ஹாஃபில் ஒரு க்ரூஷியலான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைனல் வந்துட்டு அவர் எப்படி ஆடுவார் நம்ம பார்த்துருக்கோம். 2024 ஒரு கிளட்ச் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு கொல்கத்தாக்கு. அண்ட் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா க்ரூஷியலான 32 ரன் 16 பால்லுங்க. அதுதான் தேவை. பவர் பிளேலாம் அதுதான் தேவை. ரபாடா சிராஜ் எல்லாமே தைரியமாக ஆடுறாருங்க. அவர் சரியான ஒரு கிளாஸான பிளேயரு. ஆர்சிபிட்டு அதாங்க இருக்குது. ஆர்சிபி டீம் பார்த்தீங்கன்னா ஆன் பேப்பர் சரியான டீமு, ஆன் ஃபீல்டும் அதை கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வருஷம் மும்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் பேப்பர் பயங்கரமான டீமாக இருந்தாங்க. பட் ஆன் ஃபீல்டு அதை கன்வெர்ட் பண்ண முடியல. ஆனால் ஆர்சிபி அதை பண்ணுறாங்க. ஒரு பக்காவான மேனேஜ்மெண்ட்டு. ரசிக்கு ஒரு சரியான எக்ஸாம்பிளுங்க. ரசிக்கே நான் ஏன் ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா, அவர் இந்த வருஷம் 19 எடுத்திருக்காருங்க. லைக் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவர்கிட்ட தான் அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து தோனி வந்து தேஷ்பாண்டே வச்சு பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதுதான் இப்போ ஒரு ஐபிஎல் டீம் எப்படி வந்து இவ்வளோ ஆர்சிபி எப்படி வந்து இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிறாங்கன்னா, நீங்கள் வந்து புவனேஸ்வர் குமார் ஏசுவிட்டு போடுறதுனால மட்டுமே ஆர்சிபி இந்த வருஷம் ஜெயிச்சிடல. ஒரு யங்ஸ்டர் மாதிரி ஒரு ரஷிக் வச்சு கூட நீங்கள் வந்து 19 எடுக்கிறீங்களா, அதனால தான் அங்கே டீம் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிறாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் வச்சு ஒரு விஷயம் பண்ணாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து ரஷிக் ஆடலன்னா இன்னொரு பிளேயர் வச்சு இன்னொரு விஷயம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அவங்ககிட்ட ஒரு சிஸ்டம் இருக்குங்க, அதை வச்சு ஒரு மாதிரி பண்ணுறாங்க. சரியான ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு யூனிட்டாகவே வந்து ஆர்சிபி பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அண்ட் இன்றைக்கி இந்த மேட்ச் பற்றி பேசணுன்னா எனக்கு என்னமோ இன்றைக்கி ஆர்சிபி ஜெயிச்சது வந்து ஒரு ஜஸ்டிஸ் சர்வ்டு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஆர்சிபிக்கு வந்து லாஸ்ட் இயர் கப் அடிச்ச டீமுக்கு வந்து இந்த இயர் அவங்க லாஸ்ட் இயர் நீங்கள் கப் அடிச்சிங்கன்னா இந்த இயர் என்னவாக இருக்கணும், பெங்களூரில் ஃபைனலாக இருக்கணும். ஓகே, பெங்களூரில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஏதோ நியூட்ரல் வென்யூக்கு தான் வச்சுருக்கணும்ல. இவங்க எப்படி வந்து ஜிடிக்கு ஒரு அட்வான்டேஜ் தர மாதிரி அகமதாபாத்தில் போய் ஃபைனல் வச்சாங்கன்னே தெரில. ஓகே, இந்தியாவில் வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் அகமதாபாத், ஃபைனல்லாம் செம்மையாக இருக்கும், எல்லாம் ஓகே தாங்க. பட் ஜிடிக்கு வந்து அகமதாபாத்துங்கிறது ஒரு கோட்டையை வச்சுருக்காங்க. 7 மேட்ச்சில் 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. நல்ல வேலை இன்றைக்கி வந்து அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி ஜிடி ஜெயிக்கல. அப்படி ஜெயிச்சிருந்தா பயங்கர அன்ஃபேராக போயிருக்குங்க ஆர்சிபிக்கு. லாஸ்ட் இயர் சாம்பியன் டீமுக்கு வந்து ஒரு பயங்கர அன்ஃபேரான ஒரு விஷயம் மாறி இருக்கும். நான் ஒரு சென்னை ஃபேனாக இருந்தாலுமே ஆர்சிபி நீ ஜெயிச்சது வந்து ஜஸ்டிஸ் சர்வ்டு தான் நான் பார்க்குறேன். அண்ட் ஆர்சிபி ஒரு பக்காவான டீமுங்க. என்னதான் ஜிடி அகமதாபாத் சொன்னால் கூட ஆர்சிபிட்டு பக்காவாக டீம் இருக்குது. ஜிடிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் டிபெண்ட் ஆன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் தான்.
ஆர்சிபி நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பக்காவாக பண்ணிட்டாங்க. கில்லே சுதர்ஷன் விக்கெட்டை பவர் பிளேக்குள்ளே எடுக்கணும், அதை அந்த வேலை பண்ணி எடுத்துட்டாங்க. அண்டு அந்த மாதிரி விக்கெட் எடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வெப்பனை வச்சுருக்காங்க. புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட். புவனேஸ்வர் குமாரை வந்து சாய் விக்கெட் எடுத்தார், ஹேசல்வுட் பார்த்தீங்கன்னா கில் விக்கெட் எடுத்துட்டார். ஸோ குஜராத்தை பொறுத்தளவு நீங்கள் வந்து கில்லு சுதர்ஷன் விக்கெட் எடுத்துட்டாவே ஒரு 40 ரன் 30 ரன் ஷார்ட் ஆகும். இன்றைக்கி அதுதான் ஆச்சு. வெறும் 155 அடித்தாங்க. அண்ட் அதை வந்து எப்படி சேஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கு வந்து விராட் கோலி இன்னைக்கு சரியான ரோல் ப்ளே பண்ணியிருக்காருங்க. ஃபைனல் ஸ்டுடப் பண்ணியிருக்காரு. 25 பால் 50 ரன்னுங்க. அவரோட ஃபாஸ்டஸ்ட் IPL 50 அது கொண்டு வந்திருக்காரு. எந்த மேட்ச் தேவையோ அந்த மேட்ச்சில் கொண்டு வந்திருக்காரு. அண்ட் எனக்கு ஆர்சிபி பார்த்தீங்கன்னா எங்கே மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா பவுலிங் பவர் பிளே அண்ட் பேட்டிங் பவர் பிளே இங்கே தான் மேட்ச் ஜெயிச்சாங்க. பவுலிங் பவர் பிளேயில் வந்து கில்லி சுதர்ஷன் விக்கெட்டை வந்து பக்காவாக எடுத்தாங்க. அண்ட் பேட்டிங் பவர் பிளேயில் ரபாடா சிராஜை அட்டாக் பண்ணி 4 ஓவர் 50 ரன் அடித்தாங்க. அங்கேயே மேட்ச் முடிஞ்சுங்க. அதுக்கப்புறம் ரஷீத் கான் வந்து விக்கெட்டில் எடுத்தார், எல்லாம் ஓகே தான். பட் டேமேஜ் வாஸ் டூ மச் டன் ஆல்ரெடிங்க. அவ்வளோதான், ஆல்ரெடி அந்த டேமேஜெல்லாம் முடிச்சிட்டாங்க ஆர்சிபி. அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி தான் இருந்துச்சு. அதை வந்து டிம் டேவிட், விராட் கோலி இன்னும் மேட்சை முடிச்சிட்டாங்க. அண்ட் ஆர்சிபி வந்து நம்ம எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருந்தோம். நம்ம நாளைக்கு தான் சென்னை ஃபேன் மற்ற எல்லா டீம்ஸுமே வந்து லாலிபாப்னு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. 17 வருஷமாக 0 ட்ராஃபியாக இருந்தால் கூட 2 வருஷம் 2 ட்ராஃபி. திஸ் டீம் வில் கோ டவுன் இன் ஹிஸ்ட்ரிங்க. கண்டிப்பாக வந்து நம்ம எப்படி மும்பை வந்து 1920 பேசுகிறோமோ அதே மாதிரி ஆர்சிபியை வந்து 25-26 அப்படிங்கிறது ஒரு ஐகானிக் டீமாக எல்லாரும் பேசுவாங்க. அது ஐம் ஷோர் அபவுட் திஸ்ங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த டீம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்ப்ளீட் டீமாக டாமினண்ட்டாக அப்படி ஜெயிச்சிருக்காங்க. எனக்கு வந்து 2020 மும்பை தான் ஞாபகத்துக்கு வருது. மும்பை எப்படி அசால்ட்டாக போய் ஜெயிச்சாங்க. அதே மாதிரி தான் இந்த இயர் வந்து ஆர்சிபி வந்து ஒரு காம்படிட்டரே இல்லை. நான் வந்து இந்த வருஷம் ஐபிஎல் வந்து ஹாஃப் ஸ்டேஜ் வரைக்கும் பஞ்சாப் வந்து ஒரு காம்படிட்டராக இருப்பாங்க ஆர்சிபின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்றைக்கு பஞ்சாப் ஃபால் அவுட் ஆனாங்களோ அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. கண்டிப்பாக ஆர்சிபி தான் கப் அடிப்பாங்கன்னு. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஜிடி அகமதாபாத் அப்படிங்காட்டி ஜிடி கண்டிப்பாக கப் அடிப்பாங்கன்னு சொன்னாங்க. பட் என்னதான் ஜிடி வந்து பக்காவான டீம் அகமதாபாத்தில் இருந்தால் கூட ஆர்சிபி ஒரு டெல்லி டீமுங்க, ஒரு சரியான டீம். அது கண்டிப்பாக ப்ரெஷரில் எப்படி ஆடணும். ஏன்னா லாஸ்ட் இயர் அவங்க அதே கிரவுண்டில் ஜெயிச்ச ஒரு டீமு. அந்த டீமுக்கு வந்து ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். அண்ட் அதை தான் இன்றைக்கி அதான் பெரிய டிஃப்ரென்ஸாக மாறி இருக்குங்க. கில்லி சுதர்ஷனும் கொஞ்சம் பார்த்து டைம் எடுத்து ஆடி இருந்தாங்கன்னா வேறு மாதிரி ஆடி இருந்திருக்கலாம். பட் அவங்க அதை பண்ணல. பட் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா என்ன தேவையோ அதை ரொம்ப அழகாக பண்ணி மேட்சை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவேன். ஒரு சென்னை ஃபேனாக அஃப்கோர்ஸ் சென்னை ஃபேனாக நான் ஹேட் வாட்ச் தான் பண்ணேன், ஜிடி ஜெயிக்கணும்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆர்சிபி டிசர்விங், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் இந்த மேட்ச் பற்றி? அப்படி காமெண்ட் சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி